சைட் அடிக்கிறது, பசங்களோட ஸ்கூல் படிக்கும்போது பின்னாடி அரட்டை அடிக்கிறது, ஊருத ரெண்டு ரிச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு. என்னமோ தெரியல, எனக்கு அதுக்கு செட் ஆக மாட்டேங்குது. நான் இனிமே தான் லவ் பண்ணணும்ட்டு ஒரு ஆசையில இருக்கேன். நாடுத ரெண்டு ரிச்சு ஆசை ராசாத்தி நம்ம லக குடியிடும் ராசாத்தி நம்ம நானும் காதல் பண்ணுவேன். அதாவது 2026ல சரண்குள்ள ஒரு காதல் மலரும் அப்படின்னு நீ சொல்ல வர. சூப்பர் சிங்கர் சரண் நேட்டிவ் டூர் பவர்ட் பை ஏர் ஃபைபர் வைஃபை நேச்சுரல்ஸ், வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் growing சலூன் செயின், ஹவுடா பே பவர்ட் பை வர்க்கபி, காட்டிபுரம், கோயம்புத்தூர் 200 acre ட்ரீம் டவுன்ஷிப், பிரீமியம் பிளாட்ஸ், அரேபியன் கார்டன், சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், டாக்டர் ஸ்ரீவர்மா, ஆயுள் தரும் ஆயுர்வேத, சோஷியல் லீகல், AI and Digital Marketing Academy, தமிழ்நாடு's #1 trusted learning platform. இந்த கோயில்ல அடிக்கடி வந்து அந்த மாதிரி பாடுறது உண்டா நீங்க? புன்னை நல்லூர் மாரியம்மா, புவனம் போற்றும் தேவியம்மா. பாடுறனோ இல்லையோ அடிக்கடி கோவிலுக்கு வந்துடுவேன். இவளை பார்க்கலன்னா எனக்கு தூக்கமே வராது. கண் திறந்து எங்களையே கொஞ்சம் நீயும் பாருமா. சரண் பொறுத்த வரைக்கும் அந்த பட்டை அது என்னமோ என் மனம் அப்படியே அள்ளி பூசதான் தோணுது. அப்படியே இப்படி எடுத்து இப்படி எல்லாம் வச்சுக்கணும்னு தோணல. திரைக்கு வந்ததுக்கு பிறகுதான் அது கொஞ்சம் ஆர்டிபிஷியலா வந்து கை போட்டுட்டேனே. ராஜா சாரோட பாட்டு ஓடும். அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு எந்த ஸ்டாப்பிங் இறங்கணுமோ அதை இறங்காம தள்ளி போய் இறங்குறதெல்லாம் உண்டு. பஸ்ல போறதுல ஒரு என்ன தெரியுமா ஒரு ஸ்பெஷாலிட்டி, வேலைக்கு போகும்போது பஸ்ல தான் போவேன். எங்க போனாலும் பஸ் தான், வீட்டுல பைக்கும் கிடையாதுல்ல, அதனால பஸ்ல தான் எங்க வெட்டி வேறு வாசம், வெடலை புள்ளியோட நேசம். சொல்லுங்க ஒரே லவ் சொல்லி. அதாவது 2026ல சரண்குள்ள ஒரு காதல் மலரும் அப்படின்னு நீ சொல்ல வர. ஆனா இந்த பஸ் அடிக்கடி வராது. நான் வந்து இந்த மாதிரி பஸ் இல்லாத ஒரு ஊர்ல இருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் அன்னையிலேருந்து பஸ் வந்து ரெகுலரா வர ஆரம்பிச்சு. மேக்சிமம் இங்க நடந்துதான் போவாங்க. அப்ப அந்த சரண் முயற்சி பண்ணாம உதாரித்தனமா சுத்திக்கிட்டே இருந்திருந்தான்னா இன்னைக்கு இந்த சரணா இந்த இடத்துல உட்கார்ந்துருக்க முடியாது. கை போட்டுட்டேனே. அதாவது பஸ் வந்து நம்ம கை போட்டு நிறுத்தி ஏறின காலம்லாம் உண்டு. இவர் போட்டோன்னே பஸ்ஸே நின்றுச்சு ஒரு ஊர்ல, அப்படிதான் சொல்லணும். என்னப்பா எங்க பேசஞ்சர்ஸ்லாம் இருக்கா, நீ பாட்டு கையை போட்டு பஸ் நிறுத்திட்டு டப்புனு ஏறுங்கக்கா, நானும் ஏறி உட்காந்துட்டேன். நம்ம ஊர்ல அதனால நமக்கு தனி ஸ்பெஷல் மரியாதை உண்டு. அதான் பயங்கர ஸ்பெஷல் மரியாதை. அண்ட் எந்த அளவுக்கு இந்த பஸ் டிராவலிங் அப்படிலாம் வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும்ல, எந்த அளவுக்கு இதுல மெமரிஸ்லாம் இருக்கு சொல்லுங்க. எந்த அளவுக்கு மெமரிஸ்னா, சில பிரைவேட் பஸ்ல எல்லாம் வந்து ராஜா சாரோட பாட்டு ஓடும். அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு எந்த ஸ்டாப்பிங் இறங்கணுமோ அதை இறங்காம தள்ளி போய் இறங்குறதெல்லாம் உண்டு. இந்த மாதிரி நான் வேலைக்கு போன புதுசுல எல்லாம் வந்து பஸ்ல தான் போனேன். காலேஜ் போனப்பையும் பஸ்ல தான் போனேன். பொதுவா பஸ்ல எல்லாம் ராஜா சார் பாட்டு ஓடுதான், அதை கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி குலுங்குதா, இதெல்லாம் ஒரு ஃபீலிங். பஸ்ல கேட்டுட்டு இது பஸ்ல போறதுல ஒரு என்ன தெரியுமா ஒரு ஸ்பெஷாலிட்டி, நம்ம வந்து இந்த தூக்கங்கிறது வந்து படுக்கும்போது வர தூக்கம் இல்லை. இந்த பஸ்ல போகும்போது வாத்தியார் பாடம் நடத்தும் போது வரும் பாருங்க, அதெல்லாம் ஒரு நிம்மதியான தூக்கம். அந்த மாதிரி பஸ்ல போகும்போது தூக்கம் வந்து சொர்க்கம் மாதிரி வரும். நான் பஸ்ல வந்து அடிக்கடி போனப்ப நான் காலேஜ் போயிருக்கேன். அப்புறம் வேலைக்கு போகும்போது பஸ்ல தான் போவேன். எங்க போனாலும் பஸ் தான், வீட்டுல பைக்கும் கிடையாதுல்ல, அதனால பஸ்ல தான் எங்க. இந்த பஸ்ல போகும்போது இது மட்டும் இல்லையா, பல விஷயம் பண்ணலாமே. சைட் அடிக்கிறது, பசங்களோட ஸ்கூல் படிக்கும்போது பின்னாடி அரட்டை அடிக்கிறது, முன்னாடி விட்டு நம்ம பின்னாடி சைட் அடிக்கிறது, அதெல்லாம் நடந்துருக்கு. ஆமா, சூப்பர் சிங்கர் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே, நீ கூட பதிவு பண்ணிருந்த, அது என்னன்னு தெரியல, அந்த லவ்க்கும் எனக்கும் செட்டே ஆக மாட்டுது அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் சொன்னியே. என்னமோ தெரியல, எனக்கு அதுக்கு செட் ஆக மாட்டேங்குது. நான் இனிமே தான் லவ் பண்ணணும்ட்டு ஒரு ஆசையில இருக்கேன். இருக்கு. சூப்பர். ஆஹா, பாருங்க மக்களே, நல்லா காதலிக்க கூடாதா? நான் சொன்னேனா, நாங்க அதை சொன்னோமா? நீங்க தான் தம்பி பல மேடைகள்ல காதல் பண்ணுவேன். எப்படிப்பட்ட பொண்ணு பொண்ணா நம்ம வீட்டுல எல்லாம் அனுசரிச்சு ஓட்டலாம். அது கஷ்டம். யார் கேக்குறா இப்ப சொல்ற பேச்செல்லாம்? எங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டு என்னைய பத்திரமா வச்சுக்கிட்டா போதும், அந்த பொண்ணு பத்திரமா இருக்கும். அந்த பிள்ளை உன்னை பத்திரமா வச்சுக்கோ, நீ அந்த பிள்ளைய பத்திரமா வச்சுப்பியா? என்னைய அவ பத்திரமா பார்த்துக்கிட்டாலும் அவ பத்திரமா இருப்பா. அப்படி
அந்த குவாலிட்டி இருந்தா போதும்ன்ற. ஆமா ஆமா ஆமா. சோ அப்ப லவ் செட் ஆயிடும்ன்ற. அதாவது 2026ல சரண்குள்ள ஒரு காதல் மலரும் அப்படின்னு நீ சொல்ல வர. ஏன்னா இது வரைக்கும் அடுத்த விஜய் நியூஸ்லயே வந்து 2024 சரணுக்கு மலர்ந்த காதல்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில்ல ஒரு இன்டர்வியூ எடுப்பீங்க. நானே வந்தா எதனால ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா இந்த பஸ் எங்க ஊருக்கு விட்டதுதான். ஆனா இந்த பஸ் அடிக்கடி வராது. இப்போ நான் வந்து சூப்பர் சிங்கர் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு பிறகு நான் வந்து இந்த மாதிரி பஸ் இல்லாத ஒரு ஊர்ல இருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் அதை வந்து கவர்மெண்ட் வாட்ச் பண்ணாங்களா தெரியல. அன்னையில இருந்து பஸ் வந்து ரெகுலரா வர ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட்ல பஸ் ரெகுலரா வராது. ஒரு டைம் தான் இருக்கு. இதுவே பாருங்க, சரண் விட்ட பஸ் ஊர் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு போடுற அளவுக்கு ஒரு டைட்டிலாம் கிரியேட் ஆயிருக்கு. ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரி ரெகுலரா வரலன்னும் போது அப்ப எப்படி இங்க இருக்கிற மக்கள் நீங்களா டிராவல் பண்ணிட்டு இருந்தீங்க? ஃபர்ஸ்ட் எல்லாம் நடந்து போய் ஏறுவாங்க, சில பேர் நடந்து போய் ஏறுவாங்க. அந்த அவங்க சொல்றது மாதிரி ஆட்டோ எல்லாம் எல்லாத்துலயும் போவாங்க. அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் இங்க நடந்து தான் போவாங்க. நடந்து தான் போவீங்க. ஆனா இன்னைக்கு சரண் இதே பஸ்ல இன்னைக்கு நீங்க டிராவல் பண்ணும்பொழுது ஒரு வின்னராக எல்லாம் ஜெயிச்சு போராடி சாதிச்சு இன்னைக்கு மக்களோட ஆதரவோட திருப்பி அந்த பஸ்ல போகும்பொழுது இப்ப என்ன இந்த சரண் வந்து அந்த சரண் கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த சரணா இருந்து அந்த சரணுக்கு நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, அப்ப அந்த சரண் முயற்சி பண்ணாம உதாரணமா சுத்திக்கிட்டே இருந்திருந்தான்னா இன்னைக்கு இந்த சரணா இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க முடியாது. அந்த சரண் சரியா செஞ்சிருக்கான், அதனால இந்த சரண் கரெக்டா இருக்கான் அப்படின்னு நான் சொல்றேன். ஆஹா, சூப்பர் சூப்பர். ஸோ இதுதான் வந்து அந்த ஒரு சக்ஸஸ்க்கான ஒரு முக்கியமான விஷயம். நம்ம எவ்வளோ உண்மையாக இருந்தால் அந்த உண்மை வந்து என்றைக்குமே நம்மள ஒரு இடத்துல போய் சேர்க்கோன்றது நான் ரொம்ப ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். அதை தம்பியும் நம்பினதுனால தான் இன்னைக்கு ஊரில் ஒரு வாட்டி வர பஸ் இன்னைக்கு அவரோட மூலியமாக இன்னைக்கு அடுத்தடுத்து பஸ்ஸுங்க வர அளவுக்கு வந்து இன்னைக்கு அதே ஜெயிச்சுட்டு ஒரு பஸ்ஸில் திருப்பியும் ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபீலே வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால தான் அது ஒரு என்னையும் கூட்டிட்டு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஷரண். நீங்களும் ராஜா சார் ஒரு பயங்கர வெறியர். நானும்னால இப்போ இந்த மாதிரி பஸ்ல போகும்போது எத்தனையோ பாடல்கள் அவருது தானே. அதாவது டிரைவர் சந்தோஷத்தை கொடுக்குறது அவர் பாடல் தான், ஒரு ஃபீலிங் சொல்ல அனுப்புறது அவர் பாடல் தான் போது ஐ திங்க் உங்களுக்கு நிறைய பாடல் ராஜா சாரோட கனெக்ட் ஆகல. ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல்னா இது. எல்லா பாடம் பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்னா வெட்டி வேறு வாசம் விடலக்குள்ள நேசம். வெட்டி வேறு வாசம் விடலக்குள்ள நேசம் அப்படின்னா வெட்டி வேறு வாசமான ஒரு பொருள். அதுலயும் ஒரு யுக்தி இருக்கு. என்னன்னா வெட்டி வேறு வந்து வாசம் நோந்தாலாம் வாசம் வராது, வெட்டி வேற கொளுத்தி விட்டாதான் வாசம் வரும். வெட்டி வேறு வாசம் விடலை புள்ளியோட நேசம். சொல்லுங்க ஒரே லவ் சொல்லியா. விடலை பிள்ளையோட சின்ன பிள்ளையோட அன்புங்கிறது வந்து ரொம்ப சுத்தமானதா இருக்கும், அளவு அதிகமா இருக்கும். பூவுக்கு வாசம் உண்டு, பூமிக்கும் வாசம் உண்டு, வேருக்கு வாசம் வந்து ரீ மானே அப்படின்னு. பூவுக்கு வாசம் இருக்கு, பூமிக்கு வாசம் இருக்கு, மண் வாசம் இருக்கு. ஆனா இந்த வேருக்கும் வாசம் வந்துருக்கு பாருடி, கடவுள் எப்படி படைச்சிருக்கான் பாருடி அப்படின்னு இந்த பாட்டு வரியில சொல்றேன். சோ இந்த மாதிரி வேற என்ன பாட்டு பிடிக்கும் ராஜா சார்? அப்புறம் அவரோட ஹம்மிங்ஸ் நிறைய பிடிக்கும். அவரோட தனியா இப்போ ஒரு சாம்பிளுக்கு சொல்லணும்னா அந்த என்ன மாதிரி அப்படியே ஹம்மிங்லே கண்ணீர். ஐயா ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவுல போயிட்டு இருக்கோம் ஐயா, அந்த மாதிரி தான். எஸ், அதுவும் ஐ திங்க் சரண் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒரு தனி ஃபீலுங்க. ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக அந்த பஸ்ஸில் போகும்போது அவர் பாடலை கேட்டு விசாஞ்சிட்டு போகிறதெல்லாம் வந்து வேற வைப்புக்கான ஒரு ஃபீல். அந்த ஃபீல் இன்னைக்கு சரண்னால எனக்கு கிடைச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பர். இவ்வளோ அழகாக நிறைய விஷயம் நம்ம பேசுறதுனால பஸ்ஸில் இருக்கிறதுனால ஒரு ரொமான்டிக்காக ஒரு வைப்பான ஒரு சாங்கை பாடிட்டுனா அவங்க இறக்கத்துல நம்ம ரெண்டு பேரும் இறங்கி ஓடிடலாம் பஸ்ஸை விட்டு. கமான். பூக்கள் பூக்கும் தருணம் மாறுயிரே பார்த்ததாரும் இல்லையே, விடியல் காலை பொழுதில் முழுமதையும் பிரித்து போகவில்லையே, நேற்று வரை நேரம் போகவில்லையே, எனதருகே நேரம் போகவில்லையே. ஊரு திரண்டுருச்சி உள்ள, ஊரு திரண்டுருச்சி உள்ள, ஒத்துமையாயிருச்சு ஒத்துமையாயிருச்சு, நாடு திரண்டுருச்சி ஆசராசாத்தி,
நாடு திரண்டுருச்சு ஆசராசாத்தி நம்ம லகலக குடியிடுவோம் நேசராசாத்தி நம்ம லகலக குடியிடுவோம் நேசராசாத்தி பாடி மகிழ்ந்திடுவோம் புள்ள பாடி மகிழ்ந்திடுவோம் நம்ம பஞ்சவாசம் குடியிடுவோம் பஞ்சவாசம் குடியிடுவோம் நாடு கடந்துடுவோம் ஆசராசாத்தி நம்ம நட்டுப்புற பாட்டை கேட்க நேசராசாத்தி நம்ம நட்டுப்புற பாட்டை கேட்க நேசராசாத்தி. ஓ எல்லாருமே கை தட்டலாம்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். புன்னை நல்லூர் மாரியம்மா புவனம் போற்றும் தேவியம்மா கண் திறந்து எங்களையே கொஞ்சம் நீயும் பாருமம்மா கண் திறந்து எங்களையே கொஞ்சம் நீயும் பாருமம்மா பொன்னாத்தா முண்டக கண்ணி சமயபுரத்தா மகமாயி உன்னத்தான் நம்பி வந்தோம் பொன்னாத்தாவே காளி உடுக்கையிலே ஓர் நொடியினிலே இந்த உலகமெல்லாம் நீ படைத்தவளே திருவாச்சூரில் மதுரகாளியாய் மலையின் மேலே அமர்ந்தவளே திருமலையனூரிலே கோவில் கொண்ட என் அங்காளம் செங்காளி என் மயிலையிலே களி நர்த்தனமாடிடும் ஆனந்த தாண்டவமா காளி உன்னை நல்லூர் மாரியம்மா உனம் போற்றும் தேவியம்மா கண் திறந்து எங்களையே கொஞ்சம் நீயும் பாருமம்மா புன்னை நல்லூர் மாரியம்மா உனம் போற்றும் தேவியம்மா கண் திறந்து எங்களையே கொஞ்சம் நீயும் பாருமம்மா கண் திறந்து எங்களையே கொஞ்சம் நீயும் பாருமம்மா. ஓம் சக்தி. குட் வைப் உள்ள ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். கோயிலுக்கு தான் என்னை வந்து சரண் கூட்டிட்டு வந்தாங்க. ஸோ நீங்க ரெகுலரா வரக்கூடிய ஒரு கோயிலா? ஆமா, நான் எப்பயுமே ரெகுலரா இந்த கோயிலுக்கு வருவேன். என்ன எதுக்காக? ஏன்னா எத்தனையோ கோயில் இங்க இருக்கும் பொழுது இந்த கோயில் நீங்க ரெகுலரா வரதுக்கான காரணம் என்ன? ஏன் இந்த கோயிலுக்கு நான் ரெகுலரா வரேன்னா நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும். நீங்களே இப்போ பார்த்துட்டீங்களா, இங்கே சுற்றி பார்க்குற அளவுக்கு நிறைய இருக்கு. நிறைய காட்ஸ், டிஃப்ரெண்டான காட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதாவது கோவிலுக்கு நம்ம போகிறோம்னா, இப்போது ஒரு மாரியம்மன் கோவிலுக்கு போனோம்னா அங்கே அம்மனை பார்க்கலாம், ஒரு அய்யனார் கோவிலுக்கு போனோம்னா அய்யனாரை பார்க்கலாம். ஆனால் இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் கோவிலூரில் அமைஞ்சிருக்க இந்த காத்தாயம்மன் கோவிலை பார்த்தீங்கன்னா மூலவர் வந்து காத்தாயம்மன் தான். அது மட்டும் அணில ஒரு 25 காட்ஸை நம்ம இங்கே பார்க்கலாம். ஒரு 25 சிறுதெய்வ பெருதெய்வங்களை இங்கே பார்க்கலாம். நம்ம நிறைய தெய்வங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு குலதெய்வங்கள் இருக்கு. இப்போ இங்கேயே பார்த்துட்டீங்கன்னா 7 முனி இருக்கும். நான் வந்தவன உங்களுக்கு காமிச்சேன். ஒவ்வொரு முனிக்கும் ஒரு ஒரு தனியான வித்தியாசங்கள் இருக்கு. ஒவ்வொரு முனிக்கும் உள்ள முக மாறுபாடு, உருவ வர்ணனை ஒன்று வேற மாதிரி இருக்கும். ஒன்று வேற மாதிரியான ஆயுதங்களை ஏந்திக்கிட்டு இருக்கும். இதை ஒரு நம்பிக்கை தானே தமிழர்களுக்கு இருக்கிற ஒரு பெருத்த நம்பிக்கைனாலே தெய்வ வழிபாடு தான். சாமி கும்பிடுவாங்க வந்து. இன்னும் நான் சின்ன பிள்ளையிலேருந்து நிறைய பக்தியில இருந்தேன். நான் நல்ல ஆர்வமா வந்து சாமி கும்பிட்றதா இருக்கட்டும். நான் தான் சொல்லியிருக்கேன், நான் திருவாவடுதுறை ஆதீனத்துல வந்து இருந்து எல்லாத்தையும் பார்த்தே கத்துக்கிட்டேன். இல்லை பார்த்துட்டே இருக்கிறது ஐயர் என்ன பண்றாரு அப்படின்ட்டு. அப்புறம் அவரு சொல்லுவார் ஒன்று இப்படி செய்யணும் சாமிக்கு, இப்படி செய்யணும் அப்படின்னு ஒன்று சொல்லுவார். அவரை கற்றுட்டு அப்புறம் அப்படியே அந்த ஆர்வத்தில் சித்தாந்தம் படித்து, சைவ சித்தாந்தம் படித்து அப்படியே கற்றுக்கிட்டது ஒன்னொன்னா. அதுக்காக அழகான விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்றீங்க. அண்ட் எப்பவுமே நீங்க சொன்ன மாதிரி இப்போ காலையிலேருந்து என்கிட்ட நடுநடுல சொன்ன ஒரு விஷயம், நான் கோயில இருந்து அக்கா நான் அங்கே பாட ஆரம்பிச்சிருவேன், எனக்கு அந்த அமைதி தேவை, வெளியில ஊர்ல பாடுறதோட கோயில்ல அதிகபட்சம் நான் பாடியிருக்கேன். இப்போ அழகான ஒரு பாடல் கூட பாடினீங்க. ஸோ இந்த கோயில்ல அடிக்கடி வந்து அந்த மாதிரி பாடுறது உண்டா நீங்க? இந்த கோயில நான் அடிக்கடி வந்து பாடுவேன். பாடுறனோ இல்லையோ அடிக்கடி கோவிலுக்கு வந்துடுவேன். அந்த ஒரு வைப் எப்பவுமே இருந்துட்டே இருக்கணும். அந்த கண்ணதாசனை அவன் பொல்லா பையப்பா அவன் என்ன மாதிரி எழுதியிருக்கான் பத்தியா அப்படின்னு சொல்றான்னா, அவங்கிறது அந்த இடத்துல மரியாதை குறைவா போயிடாது. அது ஒரு அன்பின் வெளிப்பாடு. அது போல இவளை பார்க்கலன்னா எனக்கு தூக்கமே வராது. அந்த ஒரு தடவை நினைச்சு பார்த்துட்டு போயிடுவேன். என்னம்மா இருக்கியா, நானும் இருக்கேம்மா அப்படிங்கிறது மாதிரி வந்து ஒரு ஹாய் பாய் காமிச்சிட்டு போயிடுறது. ஆமா, இப்போ ஒரு சாமி கும்பிடும் போதே அப்படிதான் சொல்லுவேன்மா, விஜய் டிவி போயிட்டு வந்துட்டேன் இந்த மாலை அப்படின்னு தான் சொன்னீங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசுற மாதிரி கடவுள்கிட்ட. இந்த ஒரு விஷயம் அந்த அதாவது சரண் பொறுத்த வரைக்கும் அந்த பட்டை அதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்து அழகா அது பண்றன்ற ஒரு விஷயம் இருக்கு. பட் அதுவும் வந்து கடவுள்கிட்ட சார்ந்த ஒரு விஷயம்னால அந்த ஈடுபாடு உங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சா?
அப்படி இல்ல, ம் அது என்னமோ என் மனம் அப்படியே அள்ளி பூசதான் தோணுது ஒளி, இப்படி எடுத்து இப்படி எல்லாம் வச்சுக்கணும்னு தோன்றது. தோணல. அள்ளி அப்படியே பூசிடுறது. இங்க நான் திரைக்கு வந்ததுக்கு பிறகுதான் அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா வந்து இது பண்றது. ஓ இல்லைன்னா அப்படியே எடுத்து இல்லைன்னா அப்படியே எடுத்து பூசிடுறது தான். அண்ட் ஒரு கோயிலுக்கு நம்ம வந்தா எப்பவுமே மன நிறைவு கொடுக்கும். அதை தாண்டி எனக்கு இந்த கோயில்ல வந்து நான் நிறைய வேண்டி சாமி கிட்ட கும்பிடும் போது எனக்கு இந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்குக்கா அப்படின்ற ஒரு பிலீஃப் இருக்கும்ல, அந்த மாதிரி நம்பிக்கையா நீங்க நினைச்ச ஒரு விஷயம் இங்க வந்து நடந்திருக்கா? இப்ப சூப்பர் சிங்கருக்கு வந்ததே, விஜய் டிவிக்கு வந்ததே இங்க வந்து வேண்டிதானே. ஒரு கோயில்ல போய் வேண்டதுல இந்த காத்தாயம்மனுடைய திருக்கோயிலும் ஒண்ணு, மணி அடிக்குது பாருங்க, காத்தாயம்மனுடைய திருக்கோயிலும் ஒண்ணு, நான் சூப்பர் சிங்கர் போகணுமா அப்படின்னு. இது ரொம்ப அதாவது ஒரு இப்போ எங்க அம்மா கிட்ட எப்படி எனக்கு பசிக்குதுமா சோறு போடு அப்படிங்கிறனோ அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு வேணுமா அது அப்படின்னம்னா அதை செஞ்சு கொடுத்துருவாங்க. நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும், நிறைய பேருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் இந்த கோயிலுக்கு வந்தோம்னா. ஸோ எல்லா விஷயமே வேண்டுதல் அது ஒரு நடக்கும்ன்ற நம்பிக்கையோட வந்து இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா அதுலயும் ஜெயிச்சிட்டீங்க இல்லையா? சூப்பர் சிங்கர் சரண் நேட்டிவ் டூர் powered by Air Fiber Wi-Fi all-in-one plans. Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6 and get 6 months free. Naturals, world's fastest growing salon chain. Howda Pay powered by Workup, a unified platform for finance, accounts and HR. Kartipuram 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial villa plots with a world-class infrastructure. Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes இப்போது தமிழகமெங்கும். டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும். Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Super Singer Saran Native Tour powered by Air Fiber Wi-Fi, Naturals, world's fastest growing salon chain, Howda Pay, powered by Workabi, Kartipuram, Coimbatore 200 acre Dream Township, premium plots, Arabian Garden, Seafood Restaurant, Dr. Srivarma, Ayurtharum Ayurveda. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Tinga 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 ring, oh ringa ringa ringa.